நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியை காணவிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நைஸ் ஆடியோ தஞ்சாவூரிலிருந்து. இன்று நாம் காணவிருப்பது புதிய தொழில்நுட்பத்தில் உருவான 2.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி. இது 50+50+100 வாட்டேஜ் திறனுடையது. இது முழுவதுமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இதனுடைய ஃப்ரண்ட் பேனல் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டாண்ட் பை பட்டன். இது நீங்கள் யூனிட்டை டோட்டலாக ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ இருக்குது. அந்த கீயை நீங்கள் டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மாஸ்டர் வால்யூமாக ஒர்க் பண்ணும். அப்படி அல்லாமல் மெனுவை ப்ரெஸ் பண்ணினா முதல்ல வர்றது லவுட் ஸ்பீக்கர் வால்யூம் அப் அண்ட் டவுன், அடுத்ததாக பேஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன், அதுக்கு அடுத்ததாக ட்ரிபிள் வால்யூம் அப் அண்ட் டவுன், இதுக்கு அடுத்தது சோர்ஸ் செலெக்ஷன், திரும்பவும் பழைய ஃபங்க்ஷனுக்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல். சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் டைரெக்டாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால், சில சாங்ஸில் சப்வூஃபரோட வால்யூம் வெரி ஹையாகவோ இல்லை ரொம்பவும் லோவாக இருக்கும். அந்த டைமில் நாம் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி அதோட வால்யூமை சரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மியூட் பட்டன் இருக்குது. மியூட் பட்டனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நமக்கு ஃபோன் கால் வந்தாலோ அல்லது வேறு ஏதோ ரீசனில் இம்மிடியேட்டாக நம்ம சவுண்டை மியூட் பண்ணணும். ஆனால் திரும்பவும் அதே லெவலில் திரும்பவும் நம்ம கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த மியூட் பட்டன் வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய சைஸ் ஒயிட் கலர் யூஎஸ்பி போர்டு. இதோடைய ஃபுல் ஃபங்க்ஷனை நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவும் இதனுடைய ஃபங்க்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்ரோ சுவிட்ச் நம்ம இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற அதே சுவிட்ச் தான். அதனால் இதோட லைஃப் நார்மலாக யூஸ் பண்ணுற மைக்ரோ சுவிட்சோட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிமோட் போர்டை பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த போர்டு. இதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு தெரியறதுக்காக 4 டிஜிட் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறோம். 20 பின் மைக்ரோ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு ஆடியோ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த போர்டு கூடவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆடியோ ப்ராசஸரை பற்றி சொல்லணுன்னா, இண்டிவிஜுவல் வால்யூம் அப் அண்ட் டவுன், மாஸ்டர் வால்யூம் அப் அண்ட் டவுன், சப்வூஃபர் ஃபில்டர், பேஸு, ட்ரிபிள் எல்லாமே ஒரே ஐசியில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஐசியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஐசியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அடிஷ்னலாக சப்வூஃபர் ஃபில்டரு, பேஸ், ட்ரிபிள் போர்டு அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. ஐசிலேருந்து வரக்கூடிய சப்வூஃபர் ஃபில்டர் ரொம்பவே தரமாகவும் துல்லியமாகவும் இருக்குது. அதில் எந்த விதமான வாய்ஸும் கலக்காது. இவைகள் அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு கிளாஸோ எப்பாக்சியில் சோல்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் 50+50+100 வாட்டேஜ் திறனுடைய இருக்கனால நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு 6 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு கூட யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் 8 இன்ச்சாவோ அல்லது 10 இன்ச்சாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதனுடைய வாட்டேஜ் அவுட்புட்டு 100 வாட்ஸு. வாங்க இன்டர்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். நாம் இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற ஆம்ப்ளிஃபையர் கிளாஸ் டி டைப் ஆம்ப்ளிஃபையர். கிளாஸ் டி டைப் ஆம்ப்ளிஃபையர் நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி வர கம்பெனி செட் எல்லாத்துலேயுமே கிளாஸ் டி டைப் ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அந்த ஐசியோட சைஸ் ரொம்ப சின்னது, ப்ளஸ் அதுக்கு தேவைப்படுற அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் ரொம்ப கம்மி. அது வெளியிடுற ஹீட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்காக நீங்கள் ஒரு சின்ன ஹீட் சிங்க் போட்டாலே போதுமானது. அடுத்தது அது கன்சியூம் பண்ணுற ஆம்பியர் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நம்ம நார்மலாக எஸ்எம்பிஎஸ் குறைந்த வாட்டேஜ் உடைய எஸ்எம்பிஎஸ் போட்டாலே போதும். அது இன்பில்ட் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பட் தெர்மல் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுங்கிற போர்டு நம்ம அவசியம் இருக்காது. இப்போ இவ்வளவும் நமக்கு
பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்காக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு எஸ்எம்பிஎஸ். அந்த எஸ்எம்பிஎஸ்ஸை ப்ராப்பராக ஷீல்டு பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3 பின் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டெக்னாலஜியில் நமக்கு வந்து ஃபேன் அதிகமாக தேவைப்படாது. ஆனாலும் இதோடைய வாட்டேஜ் அதிகம். சில இடங்களில் இது கண்டினியூவாக ரன் ஆகுங்கிற பட்சத்தில் நாம் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் மைல்டாக ரன் ஆகிற ஒரு ஃபேன் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதை வந்து லாங் டைம் ரன் பண்ணும்போது கூட எந்த விதமான ப்ராப்ளமும் இதுக்கு வரப்போகிறதில்ல. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸ் டி ஆம்ப்பு எக்ஸ்ட்ரீம் ஆம்போடது. ஆக்சுவலாக கிளாஸ் டி ஆம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சைனா அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து இன்றைக்கி இந்தியாவிலே, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே வேர்ல்டு ஸ்டாண்டர்டு லெவலில் அந்த 2.1 ஆம்பிளிஃபையரை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரே போர்டில் 50+50+100 வாட்டேஜ் கிடைக்குது. அதுக்கு ப்ராப்பரான காயில் மேட்சிங், ஹீட் சிங்க் மேட்சிங் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம பல டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இது ஒரு நார்மலான விலையில் தான் கிடைக்குது. எனக்கு தெரிந்த வகையில் இந்தியாவிலே இதுதான் 2.1 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சால்ட்ரிங் அண்ட் எல்லாமே இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணவும் ரீஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். நாம் இந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணனால தான் இவ்வளவு சிறிய சைஸ்லேயே நம்ம வந்து இந்த வாட்டேஜுடைய ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம வந்து வடிவமைக்க முடிஞ்சிச்சு. இதை நம்ம பல நாள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணினோம். வாங்கின கஸ்டமர் எல்லாம் ரொம்பவே திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் நிறைய பேருக்கு தெரியலை, அது நீங்கள் தெரியப்படுத்தணுங்கிற கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை வச்சு தான் நாம் வந்து இப்போது யூடியூப் சேனலை ஆரம்பித்து நம்ம இதில் அப்டேட் பண்ணுறோம். இதோட பேக் சைடில் பார்த்தா ஒரே ஒரு கனெக்டர். அந்த கனெக்டர்லேருந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் இந்த கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணி திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்க முடியணும். இல்லாட்டி அவங்க 3 ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் மாற்றியோ இல்லை ஸ்பீக்கர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியோ மாற்றிட்டு அவங்களுக்கு மிகவும் கஷ்டப்படுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த கனெக்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த கனெக்டரும் வந்து நம்மளே தயாரித்ததுனால அது வந்து ஃபர்தராக ஃபால்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதே ஆம்பிளிஃபையரை அக்ரிலிக் பேனலோட வேணும்னாலும் நம்ம அக்ரிலிக் பேனல் போட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் அக்ரிலிக் பேனலோட காஸ்ட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய ஆம்பிளிஃபையரை பற்றி நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது இதே ரிமோட் கண்ட்ரோல் தொழில்நுட்பத்தில் இதே செட்டப்பில் 12 வோல்ட்டு பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு ஆம்பிளிஃபையரும் 24 வோல்ட்டு பஸ் லாரி பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு ஆம்பிளிஃபையரும் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆல்ரெடி அதுக்குண்டான டெஸ்டிங் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 12 வோல்ட் பேட்ரி ஆப்ரேட்டடுக்கு இவ்வளோ தான் இன்டீரியரு. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி எல்லாம் பார்த்தா அதாவது பேட்ரி தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஐசி தான். அந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இன்பில்ட்டாக இருக்குது, தெர்மல் கண்ட்ரோல் இன்பில்ட்டாக இருக்குது. பொலாரிட்டி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட ஐசி ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு டெக்னாலஜியோடு இருக்கிற ஐசி தான் அதெல்லாம். எனவே இந்த ஐசியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து 12 வோல்ட்டு பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு பயன்படுத்தும் போது ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா தெர்மல் ப்ரொடெக்ஷனு. ஆக்சுவலாக தெர்மல் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளில் சம்டைம் வந்து ஓவர் ஹீட் இருக்கலாம். அவ்வளோ ஹீட்டில் வந்து நீங்கள் நார்மலான ஆம்பிளிஃபையரை பண்ணி கொடுத்தா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இப்போ இது மாதிரியான அவுட்புட் ஐசி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா ஓவர் ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஷட் டவுன் ஆகிடும். எப்போ வந்து ஹீட் நார்மல் ஆகுதோ அந்த டைம்லேருந்து அது வந்து திரும்பவும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரியான ஆம்ப்ளிஃபையரை பற்றி நம்ம தனி வீடியோவை அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தில் 5.1 ஆம்ப்ளிஃபையர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டிஜிட்டல் தொழில்நுட்பம், அதுவும் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரும் ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ் வச்சு தான் பண்ணித்தரோம். அந்த மாதிரி பண்ணி தரும்பொழுது வந்து சைஸ் வந்து ஆம்ப்ளிஃபையரோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ கிடைக்கும். ஃபெயிலியர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வயரிங்கே இருக்காது. வயரிங் இல்லைனாக்கா ஹம்மிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட கம்பெனியோட ஸ்டாண்டர்டில் அது இருக்கும். தேவைப்படுறவங்க இதில் இருக்கிற ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான ஆடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை முழுவதுமாக திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி மேலும் தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் தொழில்நுட்பம் வந்து நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் உள்ள எரர் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி 2.1க்கு எப்படியெல்லாம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே திருப்திகரமாக இருக்குது. இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.